ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஈரான் இஸ்ரேல் வார். ஒன்றுமே செய்யாமல் அன்ப்ரவோக்டு வார்னு சொல்கிறாங்க. ஈரான் எதுவுமே இஸ்ரேலுக்கு தீமை செய்யாமல் வேணும்னு ஈரானை கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு தாக்குதலை திடீர்னு நடத்துச்சு இஸ்ரேல். இஸ்ரேல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடு தான். அது நாடே கிடையாது. நாடை அங்கீகரிக்க பல உலக நாடுகள் இஸ்ரேல் ஒரு நாடாக அங்கீகரிக்கலை. அதற்கு தகுதியான ஒரு அந்த விஷயந்தான், அந்த கம்யூனிட்டி தான் அந்த இஸ்ரேல். ஓகேங்களா? அதை கேட்டால் அவர் இஸ்ரேலுடைய அதிபர் நேத்தன்யாஹூ என்ன சொல்கிறாரு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க ஈரான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா, தயாரிச்சிட்டு இருக்காங்களா. எனி டைம் அது நியூக்ளியர் வெப்பன் தயாரித்து வெளியில் வந்துச்சுன்னா எங்களை தாக்குவாங்க, அதுக்கு பதிலடியாக நாங்கள் உங்களை தாக்கியிருக்கோம். அது பதிலடியில் ப்ரீஎம்டிவ்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ப்ரீஎம்டிவ்னா வருமுன் காப்பது. அவங்க தாக்கிறதுக்கு முந்தைய நாங்கள் முந்திக்கிட்டோம். ஆனால் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறது, அது முடிய போகிறது, இது எல்லாமே ஆலிகேஷன்ஸ், அதாவது ப்ரூவ் பண்ணப்பட முடியாத, இதுவரை ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயங்கள். அதை வச்சுக்கிட்டு அன்ப்ரூவ் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை உண்டாக்கி இப்போ அதற்கான விளைவுகளை மிக மோசமாக இந்த இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஈரானால். மைட்டி ஈரான் சாதாரணமான ஒரு அமைதியாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் ஈரான் ஆக்சுவலாக. ஆனால் தேவையில்லாமல், அதுவும் அதிகபட்சமான அந்த ஈரானுடைய முக்கியமான ரெஸ்பெக்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜெனரல்ஸ், சயின்டிஸ்ட்லாம் கிட்டத்தட்ட 6லேருந்து 10 பேர் இறக்குற அளவுக்கு இந்த தாக்குதல் இருந்தவொடனே ஈரான் அவ்வளோதான், அந்த லிமிட் கோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரலாறு காணாத, கொஞ்சம் எதிர்பார்க்காத மிசைல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டு, அப்புறம் 2வது ரவுண்டு. இஸ்ரேலும் திருப்பி ஈரானை தாக்குது. ஓகேங்களா? ஆனால் ஈரான் இந்த அளவுக்கு தாக்கணும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலை. உலகமே சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு. இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாஹூ வெக்கம் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, சிவிலியன்ஸ்லாம் தாக்குறாங்க ஈரான். இப்போ நீ பாலஸ்தீனியன் சிவிலியன்ஸ்லாம் தாக்கி லட்சமாக மில்லியன் கணக்கில் கொன்று குவிச்சிட்டு இருக்கே இது வரைக்கும். அது என்ன கணக்கு? உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஓகேங்களா? சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை இந்த வீணா போன நேத்தன்யாஹூவுக்கு. சிவிலியன்ஸ் அது கொள்கிறாங்களாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ்ரேல் மக்கள் ஒரு மோசமான ஒரு தலைவரை ஒரு லீடராக கொண்டிருக்கிறதுனால அவங்க அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேத்தன்யாஹூ ஒரு கேவலமான, சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அரக்கன். ஏன்னா தேவையில்லாத பாவி மனிதர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கும் இந்த பாலஸ்தீனத்தில், லெபனானில் எத்தனை உயிர்கள், மனித உயிர்கள். இப்போ அவங்க நாட்டில் ஒரு 10-20 பேர் இறந்தவுடனே அழுது புரண்டுக்கிட்டு உலகத்துக்கிட்ட இது பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அதாவது அணு ஆயுதம் நியூக்ளியர் வெப்பன் இந்த விஷயத்தை தயாரிக்கிறதுனால பண்ணுறாங்க, அதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரான் இந்த அளவுக்கு வேகமாக தாக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பார்க்குறப்போ எல்லாருமே அவங்களுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு. இஸ்ரேல் மாத்திரம் இல்லைங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதாவது ஒரு புண்ணு இருந்தால் அந்த புண்ணை சுரிஞ்சு விட்டு அந்த புண்ணை ஆறாமல் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது அமெரிக்கா. ஓகேங்களா? அமெரிக்காவினுடைய கேவலமான ஒரு தலைவர் தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பு. அவர் அந்த வேலையை நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. 2 பேரையும் நல்லா இது பண்ணி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. நான் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன், நியூக்ளியர் வெப்பனை விடுன்னா ஈரான் வெரி மைட்டி டிட்டர்மைண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அமைதியாக உள்ளவங்க, அதே சமயத்தில் ஒன்ஸ் அந்த லிமிட்டை தாண்டிட்டா எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சரி, தாக்குதலிலும் சரி, மைட்டியான ஆர்மி ப்ளஸ் அவங்கள்ட்ட தளவாடங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா ஈரான் அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இது டெல் அவீவ்லையும் ஜெருசலத்துலேயும் இஸ்ரேலுடைய பகுதியில் விழுறப்போ நிறைய ஈரானுடைய மிசைல்ஸ் இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழிக்குது, ஈரான் கொண்டு வரதை அழிக்குது. அது ஆக்சுவலான மிசைல்ஸ் இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஒரு என்ன சொல்கிறது யுக்தி, ஒரு ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, டீகாய், DECOY. டீகாய்னா என்னென்னாங்க, மிசைல்ஸ் மாதிரியே டம்மி மிசைல்ஸ், அது மிசைல்ஸ் கிடையாது, சும்மா இது மாதிரி அது மாதிரியே ஒத்த உருவத்தை உடைய மிசைல்ஸ் மாதிரியான அந்த விஷயத்தை பொம்மையை பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் இருக்கும் ஒரே மாதிரியாக. இது மிசைலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த அலைகள், அதையும் சிமிலராக ஒற்றுமைப்படுத்தி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழப்புவாங்க. அதில் ஈரான் சிறந்த கைதேர்ந்த ஒரு
நிபுணத்துவம் பெற்ற ஒரு நாடு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் போர்னு வந்துட்டா சின்ன டீட்டெயில் ஓரியன்ட் திங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய இன்டர்செப்ட் பண்ண பிறகு ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் ஆக்சுவலாக சமூக வலைதளத்தில், ஏன் இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து இவ்வளோ விடுறப்போ 1-2 தான் கீழே விழுது, மீதி நிறையா 10-15 வந்து இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு அழிக்கப்படுது இஸ்ரேல் ராணுவத்தால். அவங்க அந்த 1-2 விழுற மாதிரியே எல்லாத்தையுமே அனுப்பினா என்ன, ஹைடெக்கா, ஹைப்பர்சானிக்கோ சூப்பர்சானிக்கோ. அதுக்கு ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தர் கிளியராக போட்டிருக்காரு. அதனுடைய விளக்கம் தான் இப்போ நான் சொன்னது, டீகாய். அது நிறைய வந்து குழப்புற மாதிரியான டீகாய், ஓகேங்களா. பட் இது குழம்பி இந்த இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஹைடெக் ஆயுதங்கள், அது குழம்பிடும் அதுவான்னு சொல்லிட்டு. இந்த குழம்புற சமயத்தில் அந்த சூப்பர்சானிக் ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் செகண்ட்ஸில் போய் கீழே இறங்கிடும், ஓகேங்களா. அப்போ ஈரான் பயங்கரமாக வந்து களத்தில் குதிச்சிருச்சு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் இதோட விளைவாக நாசம் பிடித்த தீய சக்திகள் இந்த உலகத்தை விட்டு அழிய வேண்டும், அகல வேண்டும், எராடிகேட் பண்ணப்பட வேண்டும். அதில் ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா நசுக்கப்பட வேண்டும் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் கிண்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்கா, நசுக்கப்பட வேண்டும். இதில் வந்து ஈரானே இப்போ எல்லாமே சிங்கிள் ஹேண்டடாக இண்டிபெண்ட்டாக பார்த்துட்ருக்கு. ஆனால் ஈரானுக்கு ஆல்ரெடி பல நாடுகள் நட்புக்கரம் நீட்டி விட்டது. என்னுடைய சப்போர்ட் வேணா நான் தரேன்னு சொல்லிட்டு வடகொரியா சொல்லியிருக்கு. வடகொரியா அமெரிக்காவை முதல் எதிரியாக நினைக்கிற ஆள் ஆக்சுவலாக. வடகொரியாவுடைய உதவிக்கரம். ஆல்ரெடி ரஷ்யா ஈரானுக்கு மிக உற்ற நண்பன். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா உலகப்போர் ஆரம்பிச்சுன்னா அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி காலுக்கு அடியில் நசுக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்திகள். எது எப்படியோ இந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம், அந்த போர் எப்போவுமே வந்து விரும்பப்படாத ஒரு விஷயங்க. ஆனால் அதை உருவாக்குறது அந்த சூழல் தான் மிக ஒரு துயரமான விஷயம். இந்த வீணா போன இஸ்ரேல் இந்த பண்ணதுனால தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. கூடிய சீக்கிரம் இந்த போர் முடியட்டும், போரின் முடிவில் தீய சக்திகள் அழியட்டும், அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கட்டும். தேவையில்லாத அப்பாவி மனித உயிர்கள் பலியாவது இறைவனின் அருளால் கூடிய சீக்கிரம் குறையட்டும், இல்லாமலே போகட்டும் ஆக்சுவலாக. ஏன்னா போர் எப்போவுமேங்க 2 சைட்லேயும் மிகப்பெரிய ஒரு பாதகங்கள் இருக்கும், 2 சைட்லேயும் அப்பாவி உயிர்கள் அழியும். ஆனால் இந்த சைடில் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கூட இரக்கம் காட்டப்படக்கூடாத ஒரு கண்ட்ரி, தீய சக்தினா இஸ்ரேலுங்க. கண்ட்ரியே கிடையாது, அது ஒரு தீய சக்தி. அதில் நெதன்யாகு கண்டிப்பாக வீசி எறியப்பட வேண்டும். மற்றும் அந்த கண்ட்ரி பாலஸ்தீனத்தை ஆக்கியூபை பண்ணிட்டு தானே இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன மக்களை கொண்டு வீசிட்டு இருக்காங்க. தூர வீச வேண்டும். இப்போ ஈரான் தான் மைட்டி ஹீரோவாக, ஒரு என்ன சொல்கிறது, ரிட்டாலியேட் பண்ணி பதில் கொடுக்கறத விடுங்க, ஒரு மைட்டி கண்ட்ரியாக உலகத்தினரால் பயங்கரமாக பாராட்டப்பட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இது முடிந்து இஸ்ரேல் தூக்கி எறியப்படட்டும். இறைவனிடம் எல்லோரும் இந்த விஷயத்துக்காக நம்ம பிரார்த்திப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் ஈவினிங் அஹெட்.